ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எபிசோட் 6ல நம்ம ஒரு பேக் அண்ட் நெட் டிராப் ஷாட் எப்படி விளையாடுறத பத்தி டீட்டெயிலாக லேர்ன் பண்ண போறோம். இப்போ நம்ம பேக் அண்ட் நெட் டிராப் ஷாட்டை கேம் சுச்சுவேஷன்ல எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம். ஸோ என்னோட பார்ட்னர் ஸ்மாஷ் அடிச்சிருக்காங்க. நான் இப்போ பேக் அண்ட் நெட் டிராப் ஷாட் விளையாடாம தூக்கி விட்டுருந்தோம். ஆப்போனண்ட்டுக்கு அட்டாக்கிங் சான்ஸ் போயிடும், அவங்க ஷெட்டில் அடிச்சு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இதே தான் இப்போ நான் சர்வீஸ் போட்டிருக்கேன், அவங்க தூக்கியிருக்காங்க. என்னோட பார்ட்னர் ஸ்மாஷ் அடிக்கிறாங்கன்னா நான் போய் வச்சேன்னா ஆப்போனண்ட்டுக்கு அந்த பாலை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம பேக் அண்ட் நெட் டிராப் ஷாட்டை யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு பேக் அண்ட் நெட் டிராப் ஷாட்டை ஆப்பனன்ட் பேக் கோர்ட்டில் இருக்கும்போது தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட ஆப்பனன்ட் ஃப்ரண்ட்லேயே இருக்காங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம பேக் அண்ட் நெட் டிராப் ஷாட் ஆடி அவங்ககிட்ட இருந்து எப்படி நம்ம லிஃப்ட் பண்ண வச்சு நம்ம பார்ட்னரை ஸ்மாஷ் பண்ண வைக்கிறதுங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஆப்பனன்ட் ஃப்ரண்ட் கோர்ட்டில் இருந்தாலுமே நம்ம நெட் டிராப் ஷாட்டில் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அவங்களால ஹிட் பண்ண முடியாது. இப்போ என்னோட பேக் அண்ட் நெட் டிராப் ஷாட் கண்ட்ரோல்டாக இருக்கனால ஆப்பனன்ட் கிட்ட இருந்து என்னால் ஈஸியாக சப்ளை வாங்க முடியுது. பிகினர்ஸ் நிறைய பேர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னா, நான் பண்ணுறதா அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ சர்வீஸ் போட்டிருக்கேன், இந்த ட்ராப்பை தூக்கி இவ்வளோ ஹைட்டாக கொடுத்துட்டா ஆப்பனண்ட் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. பேக் அண்ட் நெட் டிராப் ஷாட்டை எப்படி பர்ஃபெக்டாகவும் ஈஸியாகவும் விளையாடலாங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். பேக் அண்ட் நெட் டிராப் ஷாட் ஆடும்போது உங்களோட ரைட் லெக் ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க, லெஃப்ட் லெக் பேக்ல வச்சுக்கோங்க, உங்க நீயை ஸ்லைட்டா டவுன் பண்ணி நின்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல நிற்கணும். உங்களோட ராக்கெட்டை வந்து நீங்க தம் கிரிப்ல ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தம் கிரிப் ஹோல்ட் பண்ணும்போது இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஹோல்ட் பண்ணல, கொஞ்சம் இந்த கேப்ல இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் என்னோட லெஃப்ட் ஹேண்டை பேலன்ஸ்க்காக நான் இப்படி பின்னாடி வைக்கணும். என்னோட ராக்கெட் ஹேண்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ராக்கெட்டோட ஃபேஸ் எப்படி இருக்கணும்னா, ஸோ இதான் ராக்கெட்டோட ஃபேஸ். இந்த ராக்கெட்டோட ஃபேஸ் வந்து ஆப்பனன்ட் கோர்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். என்னோட ராக்கெட்டோட ஹெட்ல ஷெட்டில் வந்து மீட் ஆச்சுன்னா, ஸோ ஷெட்டில் இப்படி பட்டு ஆப்பனன்ட் கோர்ட்டுக்கு டிராவல் ஆகும். ஸோ இதே நான் வந்து ராக்கெட்டை இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தேன்னா ஷெட்டில் வந்து என்னோட ராக்கெட்ல பட்டு இப்படியே மேலேயே போகும். ஸோ ஆப்பனன்ட் கோர்ட்டுக்குள்ள போய் விழுகாது. பிகினர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ராக்கெட்டை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வைப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டா வச்சு அவங்க கிரவுண்டுக்குள்ளே விழுகும். ஒருவேளை இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஆப்பனன்ட் கிரவுண்டுக்குள்ள போனாலும் கண்ட்ரோல் இல்லாம ஹைட்டா ஷெட்டில் போகும். ஸோ அந்த மாதிரி போக கூடாதுன்னா நம்மளோட ராக்கெட்டோட ஹெட்டை வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும். ஸோ நெட் டிராப் ஷாட் ஆடும்போது நம்மளோட ராக்கெட் ஹேண்டை இப்படி ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்க கூடாது. நம்மளோட எல்போ வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி என்னோட ரிஸ்டையும் நான் வந்து இப்படி கீழே பெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் போய் நான் நெட் ட்ராப் ஆடணும். என்னோட ரிஸ்ட் பொசிஷனையும் எல்போ பொசிஷனையும் பாருங்க. நம்ம எல்லாருமே இந்த ஒரு ஸ்டேஜில் தான் பேக் அண்ட் ட்ராப்பை மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அது என்னன்னா, என்னோட ஷெட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டா வரும், என்னோட ராக்கெட் லெக் வந்து நான் இந்த சைடு வச்சு இப்படி விளையாடுவேன். உங்களோட ராக்கெட் ஃபுட்டை எப்படி வச்சிருக்கணும்னா, ஷெட்டில் எந்த சைடு வருதோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து ராக்கெட் ஃபுட்டை வச்சிருக்கணும். ஸோ ரைட் லெக் வந்து ஷெட்டிலுக்கு நேரா பிளேஸ் ஆயிருக்கணும். அதே மாதிரி உங்களோட ராக்கெட்டை ரைட் சைட்ல இருந்து ஒரு தடவையும் டிராப் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு வராம ராக்கெட்டை லெஃப்ட் சைட்ல இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு வந்துருங்க. இப்படி எடுத்துட்டு வரக்கூடாது. இவ்வளவு தூரத்துல இருந்து கொண்டு வந்து இப்படி ஹிட் பண்ணாம லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வரணும். இப்ப நான் சொன்ன டெக்னிக்ஸை வச்சு எப்படி பேக் அண்ட் நெட் டிராப் ஷாட் ஆடுங்கிறத இப்ப பார்க்கலாம். ஒரு பேக் அண்ட் நெட் டிராப் ஷாட்டை எப்படி ஈஸியாக விளையாடுறத பற்றி பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு பேக் அண்ட் நெட் டிராப் ஷாட் விளையாடும் போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது என்னன்னா, உங்களோட ரைட் லெக்கை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இப்படி டிராப் ஹிட் பண்ணுறது. அதே மாதிரி உங்களோட எல்போவை பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு
ராங் grip ஹோல்ட் பண்ணி ஷெட்டில் ஹிட் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ ஆப்போனன்ட் நம்மளுக்கு ஒரு நெட் ட்ராப் ஷாட் ஆடி இருக்காங்கன்னா எல்லா ஷெட்லேயுமே கீழே போய் விளையாடுவோம். இந்த மாதிரி ஒரு ஷெட்டிலுக்கும் கீழே குமிஞ்சு விளையாடாம நம்ம ஒரு நெட் ட்ராப் ஷாட் ஆடும்போது நம்மளால எந்த அளவுக்கு ஷெட்டில் ஹைட்டாக பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஹைட்டாக பிடிக்கணும். அதே மாதிரி நம்ம ஷெட்டில் ஹைட்டாக பிடிக்கும் போது நம்மளோட செஸ்ட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நம்மளோட சின்னும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நெட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் பேக் அண்ட் நெட் ட்ராப் ஷாட் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.